100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் சாதகமாக இருக்கா இல்லையா, என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, குடும்பத்தில் நடக்க போகும் மிக பெரும் சம்பவம் என்ன அப்படின்ட்டு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல நாம் பார்க்க போகிறது உங்களுடைய கிரக நிலைகளை தான். அந்த கிரக நிலைகளை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கின்றனர். ரண ருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கின்றனர். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் வலுவாக அமைந்திருக்கின்றனர். இதன் காரணமாக என்ன நடக்கப் போகுதுன்னா, எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிக்கக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும். சிறப்பாக நன்மையோடு நடந்து முடிய போகின்றது. ராசிநாதனுடைய சார பலத்தின் மூலம் முக்கிய நபர்களுடைய உதவியும் கிடைக்கப் போகின்றது. எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களாக வந்து சேரப்போகின்றது. விருப்பங்கள் எல்லாம் கைகூட போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரப்போகின்றது. தொழில் வியாபாரத்தில் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படுகின்றது. எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு மிக பெரும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்பட போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி பொங்கப் போகின்றது. உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிதானமாக பேசுவது பெரும் நன்மையை தரும். நிதானம் இழந்து பேசினீங்கன்னா பெரும் பாதிப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் கோஷ்டி சண்டையில் இருந்து ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எனினும் கட்சி மேலிடத்தில் நிச்சயம் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. புதிய வாய்ப்புகளால் பெரிய பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் ஒரு இதமான சூழ்நிலை காணப்பட போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூட போகின்றது. பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்ட போகிறீங்க. குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் வரப்போகின்றது. உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூட போகின்றது. புது முயற்சிகளில் ஈடுபடுவது நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். முன் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா பிரச்சனைகள் வராமல் நிச்சயம் நீங்கள் தடுக்கலாம். பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்க போகின்றது அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்க போகின்றது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. உழைத்து பயனடைந்து முன்னேற போகிறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கப் போகின்றது. நண்பர்களிடம் அதிகம் உதவியை எதிர்பார்த்தா பெரிய ஏமாற்றம்தான் உங்களுக்கு மிஞ்சும். மன குழப்பங்களெல்லாம் தீர்ந்து பெரிய சாதனைகளை செய்ய போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் பயம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கலாம். பார்த்து இருந்துக்கோங்க. ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு தான் ஏற்படுமே தவிர பெரிய உடல்நல பாதிப்புகள் எல்லாம் நிச்சயம் இருக்காது. செலவுகள் சற்று இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கப் போகின்றது. வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு
செலவினத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். வழக்கமாக இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இதெல்லாம் வாங்குவோம் இதெல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அதிலேயே கொஞ்சம் செலவை மிச்சப்படுத்துங்க, செலவை கட்டுப்படுத்துங்க. இல்லைனா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். பெரியவர்களுக்கு முடிந்த அளவிற்கு உதவி செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். யார் தடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. எதிரிகளே இல்லை என்ற நிலையும் உருவாகப் போகின்றது. எதிரிகளே உங்களுக்கு இல்லை அப்படின்ற நிலையை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் விலகி ஓட போகிறாங்க. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அமோக யோகம் இருக்கின்றது. இருந்தாலும் குடும்ப ரீதியாக சில சரிவையும் சந்திக்கப் போகின்றீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கிரக நிலைகளின் காரணமாக குடும்பத்தில் சிறு பூகம்பமே வரலாம். எப்படி ஆரம்பிக்கும் என்று கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்ப விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் 3ஆம் நபரிடம் சொல்வதை தவிர்த்துடுங்க. அப்படி சொன்னீங்கன்னா நிச்சயம் பிரச்சனை தான். 3ஆம் நபரின் தலையீட்டால் பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை குறிப்பாக சொல்லணும்னா நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட சொல்கிறதையே தவிர்த்துடுங்க. அதனால் பாதிப்புகள் நிச்சயம் வரும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. அதே மாதிரி கணவன் மனைவி இடையே நடக்கக்கூடிய விஷயங்களையும் வெளியில் சொல்வதை அறவே தவிர்த்து விடுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மற்றவர்களை நம்பி இந்த காலகட்டத்தில் சோடை போக போகிறீங்க. மற்றவர்களை நம்புவதையும் தவிர்த்திடுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களை மட்டுமே நம்புங்க. நம்பிக்கையை கைவிடாதீங்க. அடுத்தவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை உங்கள் மீது இந்த காலகட்டத்தில் வைக்க பாருங்க. ஏன்னா அடுத்தவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் மிக பெரும் ஏமாற்றத்தை தரப்போகின்றது. மிக பெரும் துரோகத்தையும் சந்திக்க போகிறீங்க. ஐயோ, இத்தனை நாள் இவனையா நம்பிட்டு இருந்தோம், இவங்களையா நம்பிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு மனம் வேதனை அடையக்கூடிய சில சம்பவங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக கூட முடியலாம். உதவி செய்யும்போது கூட கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் யாருக்கு எதுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்றத தெரிந்து கொண்டு உதவி செய்வதும் நல்லதாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக பொங்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. ஏன்னா உங்களுடைய முன்னேற்றம் அந்த அளவிற்கு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் இருக்க போகின்றது. மிக பெரும் அளவிலான முன்னேற்றத்தை பார்த்து பொங்க போகிறாங்க. மிக பெரும் அளவிலான வளர்ச்சியை பார்த்து நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, இவன் இந்த அளவுக்கு முன்னேறானே அப்படின்ற ஒரு பொறாமை இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ராஜயோக வாழ்க்கை அமையப் போகின்றது. இறை பக்தி அதிகமாகவே இருக்கக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இறைவனின் அருள் முழுமையாக படப்போகின்றது. கிரக நிலைகள் எல்லாம் சாதகமாக இருப்பதால் சனி பகவானாலையும் குரு பகவானாலையும் மிக பெரும் ஏற்றத்தை பார்க்க போகிறீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னி ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி மலையளவு இருக்க போகின்றது. குடும்ப ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. யாரையும் எதிர்த்து போரிடுவது உங்களுடைய பழக்கம் அல்ல. உங்களுடைய செயலின் மூலமாக எதிர்த்து போரிடுவது தான் பழக்கம். அகிம்சையை விட வேறு எதுவும் போராட்டத்திற்கு சிறந்த வெற்றியை தராது என்று நினைத்து அகிம்சை வழியில் போராடுபவர்கள் தான் நீங்கள். உங்களை யாராலும் அசைக்கவும் முடியாது.
உங்களை யாராலும் வீழ்த்தவும் முடியாது. மற்ற ராசிக்காரர்களை விட அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே அடிக்கப் போகின்றது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அதையும் தாண்டி சில பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் என்று வரும்போது பைரவரை வணங்கி வந்தீங்கன்னா மொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக அமோக வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம்.